மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. பிரக்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியானி மாம் பரம பாகவதாம் ஸ்மராமே. நம்ம எல்லாரும் நம்ம அப்பா அம்மாவை முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ணயவகின்னு பாகவதம் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் பாகவதம் என்ற உணர்வோடு, அந்த ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு இன்றைய சத்சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம். As usual, பொறுப்பு துறப்பு. This is not an உபன்யாசம், this is not an ஆச்சாரிய காலக்ஷேபம், this is not a பிரவச்சனம். இது ஒரு சத்சங்கம். இதில் நமக்கு தெரியுங்கிற ஒரு பெருமையோ, நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ, இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு பணிவோ, ஒரு ஹியூமிலிட்டியோ எதுக்குமே இடம் கிடையாது. பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை நம்மை சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து இதை கேட்க வைக்கிறார் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த சத்சங்கத்துக்குள்ளே நுழைகின்றோம். இந்த 600 சீரீஸ்னு நம்ம ஆரம்பித்தோம். அதில் லெசன்ஸ் ஃப்ரம் பிளஸ்ட் சோல்ஸ் ஆர் பிளஸ்ட் சோல்ஸ், அதாவது பாகவதர்களுடைய மகாத்மியம், பாகவத மகாத்மியத்துக்குள்ளே பாகவதர்களுடைய மகாத்மியத்தை எங்கெங்கெல்லாம் நமக்கு தோன்றதோ அதை ஹைலைட் பண்ணி நம்ம இந்த சத்சங்கத்தில் கலந்து பகிர்ந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு குந்தி தேவி. குந்தி தேவி என் பாகவதம். குந்தி தேவி மகாபாரதத்துலேயும் வருவா. பாகவதத்தில் நம்ம பார்க்குற குந்தி தேவி தி அதர் சைட் ஆஃப் குந்தி தேவி. ஸோ எல்லாருமே பாகவதத்தில் நம்ம பார்க்குற கிருஷ்ணர், மகாபாரதத்தில் நம்ம பார்க்குற கிருஷ்ணர், இந்த மாதிரி பல டைமென்ஷன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா? அதில் குந்தி ஸ்துதி மூலமாக, இந்த குந்தி ஸ்துதி முதல் ஸ்கந்தத்தில் நம்ம முன்னாடியே அத்தியாயமாக நம்ம வாசிச்சுட்டு வரைச்சே குந்தி ஸ்துதியை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வேற ஒரு கோணத்திலேருந்து குந்தி என்கின்ற மகாத்மா, அந்த கோணத்திலிருந்து நாம் இந்த சத்சங்கத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது இதில். ஒன்று நம்ம இந்த 600 சீரியஸில் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், லெசன்ஸ் ஃப்ரம் பிளஸ்ட் சோல்ஸ்னு பாகவதர்கள் மகாத்மியம். ரெண்டாவது குந்தி அந்த தலைப்பில் குந்தி யார் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட்டு. மூணாவது அவளோட ஃபேமிலி ட்ரீ. நாலாவது வாட் லெட் டு மகாபாரத வார், எதனால் இந்த சண்டை வந்தது. அஞ்சாவது இந்த சண்டை 18 நாள் யுத்தம். ஆறாவது இந்த கடைசியில் அஸ்வத்தாமா என்ன பண்ணான், அந்த பரீட்சித்தோட ஜனனம். ஏழாவது உத்தரையோட சரணாகதி. எட்டாவது குந்தி ஸ்துதி. இந்த குந்தி ஸ்துதியிலேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம இதுக்குள்ளே போக போகிறோம். குந்தி ஸ்துதியில் ஒரு மினி மகாபாரதத்தையே சொல்லிடுவோம். அந்த மினி மகாபாரதத்தை குந்தி ஸ்துதி மூலமாக பார்த்துட்டு குந்திக்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுண்டோம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த குந்தி தேவி யாருன்னு பார்ப்போம். குந்தி தேவி யாருன்னா எது வம்சத்தில் சூரசேனருக்கு பெண்ணாக அவதரித்தவள் குந்தி தேவி. வசுதேவர் அவ குந்தி தேவியுடைய சொந்த சகோதரர். குந்தி தேவிக்கு பிருதான்னு தான் பேர் பிறக்கறச்சே. அவள் பிற்காலத்தில் அந்த சூரசேனன் இந்த பிருதாவை குந்திபோஜன் ராஜாவுக்கு தத்து கொடுத்ததுனால அவளுக்கு குந்தின்னு பேர் வந்தது. அதனால தான் நம்ம இந்த குந்தி ஸ்துதி பார்க்குறச்சே கிருஷ்ணன் குந்தியை அத்தைன்னு தான் அட்ரஸ் பண்ணுவார். ஸோ இது ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இந்த இப்பேற்பட்ட சூரசேனன் எது குலத்திலே வந்தவன், எது குலம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே அது அந்த யாதவ குலத்தில் பிறந்தவாழலாம். அந்த எது யாதவ குலம் எங்கேருந்து வந்தது, அது இந்த யயாதி அப்படின்னு ஒரு கதை பார்த்தோம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி. அது ஒரு சத்சங்கத்தில் பார்த்தோம். அந்த யயாதிக்கும் தேவயானைக்கும் பிறந்த மூத்த பிள்ளை எது. ரொம்ப தர்மிஷ்டனாக வாழ்ந்த அந்த யது மகாராஜா, அந்த யது மகாராஜாவுடைய வழித்தோன்றல்களில் வந்தவா தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அந்த யாதவ குலத்தில் வந்தவா தான் வாழலாம். கிருஷ்ணர் பலராமர்லாம் அந்த யாதவ குலத்தில். அதில் வந்த சூரசேனர், அவளுக்கு பிறந்தவர் தான் குந்தி. சரியா? இது ஒரு பக்கம்.
குந்தியை வந்து வெவ்வேறு டைமென்ஷன்லேருந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ குந்தி வந்து எப்படி பிறந்தா, என்ன பேர், அதுக்கப்புறம் எப்படி குந்தின்னு பேர் வந்தது, எப்படி அவள் வசுதேவருக்கு கிருஷ்ணருக்கெல்லாம் ரிலேஷன் அப்படின்னு பார்க்கோம். இப்போ நமக்கு தெரிஞ்ச குந்தி வந்து பஞ்சபாண்டவாளுடைய தாயார். இந்த பஞ்சபாண்டவர்களுடைய தாயாருங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரீட்சித்து, நம்ம பாகவதத்தோட கதாநாயகன் பரீட்சித்துக்கு கொள்ளுப்பாட்டியாவும் குந்தி. எப்படி? பரீட்சித்தோட அம்மா யார்? உத்தரை. உத்தரையோட மாமியார் யார்? சுபத்ரா. சுபத்ராக்கு மாமியார் யார்? குந்தி. ஸோ அந்த வகையில் பார்க்கறச்சே பரீட்சித்தோட கொள்ளுப்பாட்டி குந்தி. ஸோ இப்போ இது வரைக்கும் குந்தி எப்படி பிறந்தா, சூரசேனனுக்கு பிறந்தா, எப்படி குந்தி போஜராஜாவுக்கு வந்து தத்து கொடுத்தோம், அப்புறம் குந்தி எப்படி பாண்டவர்களுக்கு தாய், பரீட்சத்துக்கு கொள்ளுப்பாட்டி, இந்த சைடெல்லாம் பார்த்தோம். எப்படி கிருஷ்ணனுக்கு அத்தை, அதெல்லாம் பார்த்தோம். இப்போது நம்ம இந்த ஃபேமிலி ட்ரீயோட ஹயரார்கி போவோம். அதாவது பாகவதத்தில் நவமஸ்கந்தத்தில் வந்து சூரிய சந்திர வம்சக்கள் ராஜாக்களோட கதையெல்லாம் வரும். இதில் சூரிய வம்சத்தில் வந்தவர் தான் ராமர். அவா குலம் முழுக்க வரும். இஷ்வாகு குலம் ஒரு 60 ராஜா பேர் வரிசையாக சொல்லிகிட்டே வருவா. அதே மாதிரி சந்திர வம்சத்தில் வந்தவர் கிருஷ்ணர். அவர் வந்து எப்படி வந்து பிற்காலத்தில் அந்த சந்திர வம்சத்துக்கு கீழே தான் அந்த எதுகுலங்கள்லாம் வரும். இந்த லீனியேஜ் எப்படி போகிறதுன்னா, முதல்ல அந்த சூரிய சந்திர வம்சம் வருது இல்லையா, அந்த சந்திர வம்சத்துக்கு கீழே வருது தான் புருவம்சம், PURU. அந்த புருவம்சத்துக்கு கீழே வருது தான் குருவம்சம், எதுவம்சம், இதெல்லாம். அந்த குருவம்சத்துக்கு கீழே வர்றது தான் பாண்டவர்கள், துரியோதனாதிகள், இவாள்லாம். முதல்ல சூரிய வம்சம், சந்திரவம்சம், சந்திரவம்சத்துக்கு கீழே புருவம்சம், புருவம்சத்துக்கு கீழே குருவம்சம், எதுவம்சம், இதெல்லாம். குருவம்சத்தில் வந்தவாள்லாம் துரியோதனாதிகள், திருதராஷ்டிரன் வாழலாம் வந்து அந்த இதில் வந்தவாள். சந்தனு மகாராஜா அதெல்லாம் வாழலாம். சந்தனு மகாராஜாவுக்கு பிள்ளைகள் பின்னாடி வந்தவாள்லாம் இவாள்லாம் இல்லையா. அந்த பக்கம் வந்து எதுவம்சம், எதுவம்சத்தில் வந்து அவனோட எது வந்து யயாதியோட பிள்ளை அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சந்தனு மகாராஜாவோட கதையிலேருந்து நம்ம பாண்டவ குலம் வந்து நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்ப்போம். பாண்டவர்கள், துரியோதனாதிகள் எப்படி வந்தா. சந்தனு மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல கங்கையை கல்யாணம் பண்ணிப்பார். சந்தனுக்கும் கங்கைக்கும் பிறந்தவர் தான் கங்கா புத்திரன் தேவவிரதன் பீஷ்மர். பீஷ்மர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைன்னு ஒரு அகண்ட பிரதிஜை எடுத்துட்டு தன் அப்பாக்கே 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருவார். சத்தியவதிங்கிற பெண்ணை, அதான் அவளுக்கு மத்சகந்தின்னு பேர், பிற்காலத்தில் சத்தியவதின்னு பேர். அவள் வந்து அவள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அவளுக்கு விசித்திர வீரியன், சித்ராங்கதன் 2 பசங்க. அவள் 2 பேரும் ரொம்ப ஒரு வலிமையான ஆட்கள் கிடையாது. என்ன, தே ஆர் ப்ரெட்டி வீக். இது சித்ராங்கதன் வந்து ஒரு சண்டையில் வந்து இறந்து போயிடுவான். விசித்திர வீரியன் அவனும் ரொம்ப வெரி வீக் பர்சன். ஸோ பீஷ்மர் பாப்பர், இவனுக்கு எப்படி வந்து இவனுக்கு நம்ம வந்து மனம் முடிச்சு வைக்கணும், ஏன்னா நமக்கு சந்ததி வேணும் இல்லையா. அதனால் ஒரு சுயம்பரத்தில் பீஷ்மரே போய், சுயம்பரத்துக்கு நார்மலாக போய் எல்லாரையும் அடித்து சண்டை போட்டு அங்கே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வர்றது ராஜாக்களோட, சத்திரிய ராஜாக்களோட வழக்கம். ஆனால் பீஷ்மர் வந்து இப்போ தனக்காக போகல, ஏன்னா அவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணிட்டார் இல்லையா. அந்த சுயம்பரத்துக்கு போய் 3 பெண்களை அழைச்சிட்டு விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு 3 பெண்களையும் அழைச்சின்னு வந்துடுவார். அதில் வந்து அம்பாவை வந்து தப்பாக அழைச்சின்னு வந்துடுவார். ஏற்கனவே இன்னொரு மன்னனோட காதல் அவளுக்கு, அதனால் தப்பாக இவர் வந்து அம்பாவை அழைச்சின்னு வந்துடுவார். அந்த கதை நமக்கு தெரியும். அம்பா தான் பிற்காலத்தில் எப்படி செகண்டியாக வந்து பீஷ்மரை அடிப்பா மகாபாரத சண்டையிலங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அம்பிகா அண்ட் அம்பாலிகாவை விசித்திர வீரியன் பட்ட மகிழ்ச்சிகளாக கல்யாணம் பண்ணிட்டுருவார். இந்த அம்பிகா அம்பாலிகாவுக்கும் வந்து பசங்க கிடையாது, ரொம்ப நாளாக புத்திர பாக்கியமே இல்லாமல் இருக்கும் அவளுக்கு. அப்போ அவளுடைய தாயார் சத்தியவதிக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். அவள் உடனே தன்னுடைய பிள்ளையான வியாசரை நோக்கி தவம் புரிவாள். சத்தியவதிக்கு அவள் பராசரனுடைய அருளினாலே அவளுக்கு வியாசர் பிறந்தார். பராசரனுக்கும் சத்தியவதிக்கும் பராசர மகரிஷியின் ஒரு அருளினாலே, ஒரு கடாட்சத்தினாலே பிறந்தவர் இந்த வியாசர். ஸோ சத்தியவதி எப்போ நினச்சாலும் அவள் முன்னாடி வந்து வியாசர் வரேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கார். அந்த மாதிரி சத்தியவதி வந்து வியாசரை நோக்கி மனசால நினச்சிப்பா. உடனே வியாசர் அங்கே பிரத்யக்ஷமாவார். அவர்கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி எங்கள் பசங்களுக்கு சந்ததி இல்லைப்பா,
நீ தான் உன்னோட கடாட்சத்தினாலே அவளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ போய் வந்து அவர் சொல்லுவார், அவள் 2 பேரையும் ஒரு நாளைக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து ரெடியாக இருக்க சொல்லும், நான் வந்து அவளுக்கு ஐ வில் டூ மை பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு வியாசர் போயிடுவார். அப்புறம் ஒரு நாளைக்கு கொண்டு சொல்லுவோம், நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து வியாசர் வருவார், அவரை நீங்கள் வந்து வரவேற்று அவருக்கு உரிய மரியாதைகள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அவர் உங்களுக்கு புத்திரபாகியம் வரும் மாதிரி கடாட்சிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியவதி அவளுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஸோ ஒரு நாள் அவள் சொன்ன மாதிரி வியாசர் வருவார். அவர் வந்து கண்ணங்கரையில் இருப்பார். அவருக்கும் கிருஷ்ணர்னு பேர், கிருஷ்ணான்னு அவருக்கும் ஒரு பேர். நம்ம முன்னாடியே பார்த்தோம் யாருக்கெல்லாம் கிருஷ்ணான்னு பேர் இருக்குன்னு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணான்னு பேர், திரௌபதிக்கு கிருஷ்ணான்னு பேர், இப்படியெல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த காரண பெயர் கருப்பாக இருக்கிறவாள்லாம் கருப்பன்கிறது கிருஷ்ணன். இந்த குட்டையாக இருந்தால் குட்டையன் நம்ம கிருஷ்ணபிரமையான கதையில் சொல்லுவார். அப்படி தான் காரண பேர் வைப்பா அந்த காலத்தில் அப்படின்னு அந்த மாதிரி கனகரையில் இருப்பார். தாடியும் மீசையும் பார்த்த உடனே அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம அம்பிகா வந்து கண்ணை மூடின்றுவோம் பயந்து. அதனால் இவருடைய பிளஸ்ஸிங்ஸு போகிறச்சே இந்த மாதிரி கண்ணை மூடின்றதுனால அவர் சொல்லுவார், உனக்கு பிறக்க போகிற குழந்தை கண் இல்லாமல் பிறக்கும், அவன் தான் திருதராஷ்டிரன். அதே மாதிரி அடுத்தது அம்பாலிகா வீட்டுக்கு போவார். அவரும் இவரை பார்த்த உடனே ஒரு அருவருப்பாக வச்சுப்போம் மூஞ்சியை. ஏன்னா அதை அந்த மாதிரி அவர் ப்ளஸ் பண்ணுறச்சே அந்த மாதிரி அருவருப்பாக வச்சதுனால அவனுக்கு அருவருக்கத்தக்க ஒரு மகன் பிறப்பான், அவன் வெண்குற்றத்தோடு பிறப்பான்னு வியாசர் சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். உடனே சத்தியவதிக்கு ஒரே கவலையாயிடும். சத்தியவதி திருப்பியும் வியாசரை கூப்பிட்டு, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு ஒரு விடிவு வேணும் அப்படிங்கிறச்சே அவத்தில் ஒரு பணிப்பெண் இருப்போம். அந்த பணிப்பெண்ணுக்கு பேர் பராஸ்ரமின்னு பேர். ஸோ அந்த பராஸ்ரமியை கூப்பிட்டு சத்தியவதி சொல்லுவா, இந்த மாதிரி ஆயிடுத்துமா, நீயாவது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வியாசர் ஒருவர் அவருக்கு பூர்ணகும்பம் கொடுத்து அவருக்கு உரிய மரியாதைகள்லாம் சொல்லித்தீங்கன்னா ஈ வில் பிளஸ் யூ வித் அ சைல்டு, அட்லீஸ்ட் நம்ம சந்ததிக்கு ஒரு குழந்தை வேணும்னு அவள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி பராஸ்ரமியும் வந்து ஷி வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் வியாசருடைய விசிட்டு. அவர் ஒரு பவ்யமாக வந்து அவருக்கே உண்டான இந்த ஹியூமிலிட்டியோட அவள் வாசலில் கோலங்கள்லாம் போட்டு அவரை பூர்ணகும்பம் கொடுத்து வரவேற்று அவருக்குரிய மரியாதைகள்லாம் கொடுத்த உடனே த்ரூ வியாசாஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பிறந்தவர் தான் நம்ம விதுரர். அந்த விதுரர் பெரிய மகாத்மா, அவரை பற்றி நம்ம தனியாக பார்த்துட்டுருக்கோம் ஒரு ட்ராக்கு. அப்பேற்பட்ட மகாத்மா தர்மத்தின் ஒரு அம்சம். நம்ம தர்மராஜா யுதிஷ்டரும் ஒரு தர்மத்தோட யமதர்மராஜாவுடைய ஒரு தர்மத்தின் அம்சம், இவரும் ஒரு தர்மத்தின் அம்சமாக இவா பிறப்பா. இப்படியாக அந்த திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் இவாளெல்லாம் பிறக்கிறா. இந்த திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவா தான் நம்ம துரியோதனாதிகள் இந்த மகாபாரதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த குந்திக்கு எப்படி பாண்டவர்கள் பிறந்தார்கள், அவர் 5 பேரா 6 பேரா, இந்த கதையை நம்ம முன்னாடியே நம்ம நிறையா வாட்டி கேட்டிருக்கோம். இருந்தாலும் ஒரு குயிக் ரீகேப்பு. குந்தி வந்து இந்த மாதிரி குந்திபோஜ ராஜா இதில் வந்து வளர்ந்துட்டே வரச்சே, வைல் ஷி வாஸ் க்ரோயிங் அப், அவள் வீட்டுக்கு துர்வாசகர் வருவார். அந்த துர்வாசக முனிவருக்கு அப்படி ஒரு சேவை பண்ணுவோம் நம்ம குந்தி. அந்த அவர் பண்ண கைங்கரியத்தை பார்த்து, குந்தி பண்ண கைங்கரியத்தை பார்த்து, நான் உன ஏதாவது கிருபை பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து, அவருக்கு தெரியும் அவர் தான் தீர்க்கதரிசி இல்லையா, அதனால் அவர் வந்து நான் உனக்கு ஒரு மந்திரம், அதர்வ மந்திரம் ஒன்று, அந்த மந்திரத்தை உனக்கு நான் சொல்லித்தரேன், இதை நீ உச்சரிச்சியானா நீ எந்த தேவதையை நினச்சி நீ உச்சரிக்கிறியோ அவள் வந்து உனக்கு ஒரு குழந்தை வரம் தருவா அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை நீ 5 முறை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு துர்வாசகர் வந்து வான் பண்ணுவார். இதை நீ வந்து ஜாக்கிரதையாக உபயோகிக்கணும், ஏன்னா நீ எந்த தேவதையை நினச்சிட்டு நீ இது பண்ணுறியோ, மந்திரத்தை உச்சரிக்கிறியோ அவள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருவா. தே வில் பிளஸ் யூ வித் அ சைல்டு. அதனால் பி கேர்ஃபுல், பிகாஸ் இப்போ அவள் கன்னிகையாக தானே இருக்குது, இன்னும் கல்யாணம் ஆலையே. பட் என்ன ஆகும், இந்த கன்னிகைகளுக்கெல்லாம் இந்த நியூஸ் போயிடும், அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நியூஸ் போயிடும். அவள்லாம் வந்து இதெல்லாம் இது நிஜமோ பொய்யோ, எங்களுக்கெல்லாம் இதை மேலே நம்பிக்கை இல்லைன்னு சும்மாவாது ஏற்றி விட்டு குந்தி டெஸ்ட் பண்ண பார்ப்போம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை சூரியனை நோக்கி இந்த மந்திரத்தை உபயோகிச்சுருவோம். ஸோ அந்த உடனே சூரிய பகவான் பிரத்யக்ஷமாகி ஒரு குழந்தையை கொடுத்துவார். அந்த குழந்தை தான் கர்ணன் இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குந்தி வந்து பயந்துண்டு அவள் கன்னிகையாக இருக்க செய்ய அந்த குழந்தை வந்ததுனால எப்படி வெளி உலகத்துக்கு எப்படி பதில் சொல்கிறது, தகப்பனாருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அதை அந்த குழந்தைய வந்து அழகாக அந்த கவசத்தோடு வந்து பிறக்கும். அந்த கவச குண்டலத்தோடு பிறந்த குழந்தை, அதை ஒரு பெட்டியில் போட்டு ஆற்றுல விட்டுருவா.
அது ஒரு தேரோட்டி கையில் வந்து கிடைக்கும். அவன் வந்து சூரியனை உபாசனை பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு திடீர்னு வந்து அவனுக்கு குழந்தை கிடையாது. அவன்கிட்ட போய் இந்த குழந்தை வந்து அவன் கையில் வந்து இந்த குழந்தை கிடைக்கும். அவன் தான் தேரோட்டி மகன் கர்ணன் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். பெருசாக பார்த்துருக்கோம் நம்ம சிவாஜி கணேசன் படத்தில், கர்ணன் படத்தில். அதுக்கப்புறம் பாண்டுக்கும் குந்திக்கும் கல்யாணம் ஆகும். திருப்பியும் அந்த மந்திரத்தை உபயோகிப்போம். 3 முறை உபயோகிப்போம். முதல் முறை உபயோகிச்ச தர்மராஜாவோட கடாட்சத்தினாலே யுதிஷ்டிரன் பிறப்பார். வாயுதேவனை உபாசனை பண்ணி பீமன் பிறப்பார். இந்திரனை உபாசனம் பண்ணி அர்ஜுனன் பிறப்பான். இப்போ இவளுக்கு 3 குழந்தை பிறந்ததுனால இவன் என்ன பண்ணுவோம், பாண்டுவோட 2வது மனைவி இருக்கு இல்லையா, அவள் மாதிரின்னு பேர் அவளுக்கு. எனக்கு தான் 3 குழந்தை பிறந்துடுத்தோ, இந்த மந்திரத்தை நீ உபயோகிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவள் அந்த மந்திரத்தை இது பண்ணுறச்சு, உபாசனை பண்ணுறச்சு. அவளுக்கு அஸ்வினி குமாரர்களாக அந்த நகுலனும் சகாதேவனும் பிறப்பார்கள். ஸோ இதுதான் குந்தியோட அந்த பாண்டவர்களோட கதை. எப்படி கர்ணன் பிறந்தான், எப்படி மற்றவர்கள்லாம் தேவதைகளோட அம்சமாக மற்றவர்கள்லாம் எப்படி பூலோகத்திலே அவதரித்தார்கள் அப்படிங்கிறத. கிருஷ்ணன் பூலோகத்துக்கு பிறக்கறச்சே எல்லா தேவர்களும் கீழே வந்துட்டா. எல்லாருமே நம்ம பார்க்குற கேரக்டர் எல்லாருமே ஒரு தேவதைகளுடைய அம்சம்தான். அந்த கிருஷ்ணாவதார காரியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்காக தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சொன்னார் இல்லையா, இந்த சாதுக்களை ரட்சிப்பதற்கும் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் இல்லையா, நம்ம அந்த இதுக்காகத்தான் பகவான் இப்படி அவதாரம் சம்பவாமி யுகே யுகேன்னு அந்த ஒரு லட்சியத்தை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ணாவதாரத்தை மகிமையை தான் அத்தனை தேவதைகளும் கிருஷ்ணருக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிற இந்த கதை. ஸோ இப்படியாக நம்ம வி ஆர் நவ் ஃபோக்கஸ்ட் ஆன் குந்தி எப்படி பிறந்தார், குந்தி எப்படி தத்து போனார், குந்திக்கு எப்படி இந்த குழந்தைகள்லாம் பிறந்தது. ஆல் த வே வி இட்ஸ் கோயிங் டு லீட் டு குந்தி ஸ்துதி. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கான்டெக்ஸ்ட் பில்டிங், ஒரு மினி மகாபாரதம் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த குந்தி ஸ்துதி எங்கே வருதுன்னா, மகாபாரத சண்டை முடிஞ்சு கிருஷ்ணர் தன்னுடைய ஊரான துவாரகைக்கு கிளம்புறார். அப்போது குந்தி நிறுத்துறா. குந்தி ஒரு ஸ்துதி பண்ணுறா. அந்த ஸ்துதியில் ஒரு மினி மகாபாரதத்தை திருப்பி சொல்கிறா. வருத்தமாக சொல்லலை, இந்த மாதிரி ஆயிடுத்தேன், இந்த மாதிரி ஆயிடுத்தேன், இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன்லாம் சொல்லவே இல்லை. இது ஒரு கடாட்சம்பா. இது மகாபாரத சண்டையே ஒரு பெரிய கடாட்சம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. இதில் நம்ம ஒரு தரம் பார்த்துருக்கோம் இதை அத்தியாயமாக வரைச்சே. இப்போ இந்த வாட்டி நம்ம கிருஷ்ண பிரேமி அண்ணா இது எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மகாபாரதத்தின் முடிவிலே இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதில் கதையெல்லாம் சொல்லிகிட்டே வருவோம். எனக்கு இந்த பீமனுக்கு என்ன ஆச்சு, நாங்கள் என்னென்ன இதெல்லாம் அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவா. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் பில்டிங்காக நான் முன்னாடியே ஐ எம் கோயிங் டு கிவ் அ மினி வெர்ஷன் ஆஃப் திஸ் வாட் லெட் டு தி மகாபாரதம். எதனால் இந்த மகாபாரத சண்டை வந்தது, எத்தனை நாள் இந்த சண்டை நடந்ததுங்கிறது ஒரு சிறிய கான்டெக்ஸ்ட் பில்டிங். ஐ வில் ஸ்டார்ட் நவ். ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சுப்போமே. இது மொத்தமே ஃப்ளாஷ்பேக் தான். குந்தி தன்னோட குந்தி ஸ்துதியில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சுன்னு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ஸ்ட் பில்டிங் எக்ஸசைஸ் நம்ம இப்போ பண்ணுறோம். இப்போது முதல்ல என்ன ஆகுது, சந்தனு மகாராஜா பரமபதம் போன பிறகு யாருக்கு பட்டம் சூட்டுறதுன்னு எல்லாரும் கேட்குறா. அப்போ பெரியவாள்லாம் இருக்கா இல்லையா, நம்ம பீஷ்மர் இவாள்லாம் இருக்கிறச்சே, விதுரர் இவாள்லாம் சொல்கிறா, மூத்த புள்ள திருதராஷ்டிரன் தான், இருந்தாலும் அவருக்கு கண்ணு தெரியாது, அதனால் பாண்டுக்கு தான் நம்ம சாஸ்திரத்திலே இருக்குது, ராஜ நீதியில் இருக்குது, ஒரு அன்ஃபிட் பர்சனை யூ கேனாட் பிகம் அ ராஜா, அதனால் அவனுக்கு கண்ணு தெரியாதனால அவனை பண்ண முடியாது, பாண்டு ஷுட் பிகம் த ரூலர் அப்படின்னு பாண்டுக்கு இது கொடுக்குறார். ஸோ பாண்டு ஆண்டுண்டு வரார். அந்த மாதிரி ஆண்டுண்டே வரச்சே அவருக்கு ஒரு சாபம், ஏதோ ஒரு முனிவரின் சாபம். he has to abandon his kingdom and he has to give the kingdom to Dhritarashtra and goes to forest. ராஜ்யத்தை அவர் முனிவரின் சாபத்தினாலே ராஜ்யத்தை திருதராஷ்டிரன்ட்ட ஒப்படைச்சுட்டு அவர் காட்டுக்கு போய்ட்றார். குந்தி, மாதுரி, அவள் பசங்க பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் காட்டில் வசிச்சுட்டுருக்கா.
ஸோ அப்படி இருந்துகிட்டே இருக்கச்சே அகெயின் பாண்டுவுடைய சாபத்தினாலே, பாண்டுக்கு ஏற்பட்ட சாபத்தினாலே அவன் உயிரிழக்க நேர்கிறது. மாதுரி வந்து உடன்கட்டை ஏறிடுறான். அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு வழக்கம். ஆனால் அவள் சொல்கிறா, நம்ம 2 பேரும் உடன்கட்டை ஏறப்படாது, நம்ம குழந்தைகளை யார் பார்த்துப்பா அப்படின்னு மாதுரி சொல்கிறா. நீ நம்ம குழந்தைகளை நீ தான் பார்த்துக்கணும்னு குந்திக்கிட்ட சொல்லிவிட்டு அவள் உடன்கட்டை ஏறிடுறா. அப்போ குந்தி என்ன பண்ணுவோம், காட்டில் குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு எல்லாரும் சொல்கிறா, பீஷ்மர் எல்லாரும் நீங்கள் திரும்பி வந்துடுங்க, இனிமேல் அங்கே காட்டில் நீங்கள் இருக்கப்படாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திரும்பி அஸ்தினாபுரத்துக்கு வந்துடுறா. அஸ்தினாபுரத்தில் தான் எல்லா குழந்தைகளும் வளர்றது, துரியோதனாதிகளும் அங்கே தான் வளர்றா. நம்ம பாண்டவ புத்திரர்கள் பாண்டவர்களும் அங்கே தான் வளர்ந்துட்டு வரச்சே, எப்போ பாரு ஒரு பொறாமை பஞ்சபாண்டவளை பார்த்தா, எஸ்பெஷலி துரியோதனனுக்கும் பீமனுக்கும். அதனால் என்ன பண்ணுவான், டு த எக்ஸ்டென்ட்டு ஒரு நாளைக்கு துரியோதனன் வந்து பீமனுக்கு விஷம் கொடுத்து ஒரு சாப்பாட்டில் கங்கையில் கொண்டு போய் தள்ளிடுவான். அது தள்ளின உடனே அதில் வந்து கங்கையில் அடிச்சுட்டு போய் அந்த பீமன் வந்து நேராக நாகலோகத்துக்கு போயிடுவான். இது வந்து கதை, அந்த காலத்தில் நடந்த கதை. இது நடக்குமா, அது எங்கே நாகலோகம் போனால், நாகதேவதை எங்கே வந்தால் பீமனை தூக்கிட்டு நாகலோகத்துக்கு அழிச்சுன்னு போயிட்டான். அங்கே போனா விட்டு தான் புரியறது, இவாள்லாம் வந்து தே ஆர் ஆல் ரிலேட்டட். அந்த என்ன உறவுங்கிறது எனக்கு மகாபாரதத்தில் எங்கே சொல்லிருக்கான்னு தெரியல. எப்படி நாகதேவதைகளும் குந்தியும் அவளுக்குள்ள ஒரு உறவு இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே ஐயா நம்பாள் வந்திருக்கான், இந்த மாதிரி இவனுக்கு யாரோ இது பண்ணிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அங்கே அவளுக்குள்ள ஒரு இது இருக்குது, அந்த ஒரு எலிக்சர் மருந்து. அந்த மருந்தை சாப்பிட்டா என்ன ஆகும், ஒரு டம்ளர் அந்த மருந்தை குடிக்க 1000 யானைகள் கொண்ட பலம் வருமா ஒருத்தனுக்கு. அதை ஒரு டம்ளருக்கு மேலே ஒருத்தனால் குடிக்க முடியாதான். பீமருக்கு முதல்ல பீமன் கிட்ட வந்து ஒரு டம்ளர் முதல்ல குடிப்பா, அவனுக்கு எனக்கு போராது, இன்னொன்று கொடுன்னு 10 டம்ளர் வாங்கி குடிச்சிருவான் அந்த எலிக்சரை, அந்த மருந்து. அதனால் என்ன ஆகும், இவனுக்கு 10,000 யானையுடைய பலம் கிடைக்கும். ஒரு டம்ளர் குடித்தாலே 1000 யானையின் பலம். அவன் 10,000 யானைக்கு சமமான பலத்தோடு திரும்பி வந்துடுவான். இது அவளால் தாங்கிக்க முடியாது, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. இந்த மகாபாரதம் பெருசு இல்லையா, 1,25,000 ஸ்லோகம். அதை வந்து நான் சுருக்கமாக வந்து இந்த குந்தி ஸ்துதிக்காக ரீகேப் பண்ணுறேன். இதெல்லாம் குந்தி ரீகேப் பண்ண போகிறா. இதுக்கப்புறம் நமக்கு எல்லாரும் தெரியும், அவளை வந்து அரக்கு மாளிகைக்கு அனுப்பிச்சு தங்க வைப்பா, அரக்கு மாளிகையை கொளுத்தி விட்ருவா. அது வந்து முன்னாடியே விதுரர் சூச்சகமாக அவளுக்கு சொல்லி எப்படி தப்பிச்சு போகணும்னு சொல்லி கொடுத்து அவள் அரக்கு மாளிகைலேருந்து தப்பிச்சு போய் காட்டில் மறைவாக இருப்பாள். பீமன் வந்து தான் 10,000 யானை பலம் வந்திருக்கும் இல்லையா, எல்லாம் பாண்டவாளையும் தூக்கிப்பான், குந்தியையும் தூக்கிண்டு மறைவான இடத்துல காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். காட்டிலையும் நிறைய சோதனைகள் வரும் அவருக்கு. மனுஷாலேயே சாப்பிட்ற கேனிபல் ஒருத்தர் இருப்பாங்க, பகாசுரன்னு. அவனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, தினம் ஒரு மனுஷனை சாப்பிட்டுன்னு இருப்பான். பீமன் சொல்லுவான், நான் போய் அவனை இது பண்ணுறேன், ஐ வில் மீட் ஹிம் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லிவிட்டு தினம் ஒருத்தர் அவனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு பண்ணுவான். ஒரு வண்டி நிறைய சாப்பாடு எடுத்துன்னு போவான். அவனுக்கு வண்டி நிறைய சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுட்டு அதெல்லாமும் சாப்பிட்டுட்டு அந்த மனுஷனையும் சாப்பிட்ருவான் அந்த பகாசுரன். ஸோ இந்த தரம் பீமன் எடுத்துகிட்டு போவான். பீமன் அங்கே போய் உட்காந்து அவன் எதிர்க்கே இந்த சாப்பாடெல்லாம் பீமன் சாப்பிடுவான், பகாசுரனுக்கு கொடுக்காத. ஸோ அப்புறம் எப்படி பகாசுரனை அவன் வீழ்த்துவான். அந்த ஒரு இன்சிடெண்ட் இதில் வரும். இதெல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி வெள்ளம் வந்து ஒரு பிராமண வேஷத்தில் மறைவாக இருப்பாள் எல்லாரும். இந்த மாதிரி காற்றுல இப்போ அங்கே இந்த காட்டில் வந்து அங்கங்கே அலைஞ்சு பீமன் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து, அங்கேயும் ஒரு இடும்பா அப்படின்னு ஒரு அரக்கன்ட்ட சண்டை போட்டு அங்கே போய் இடும்பியை வந்து பீமன் கல்யாணம் பண்ணிப்பான். அவள் 2 பேருக்கும், இடும்பிக்கும் அவனுக்கும் பிறந்தவ தான் கடோத்கஜன். பாலின்னு ஒரு இந்தோனேஷியாவில் ஒரு தீவு இருக்குது. அங்கே போனேன்னா இந்த ஏர்போர்ட்லேருந்து போன உடனே முதல்ல நுழைஞ்சு கொஞ்சம் தூரத்துக்கெல்லாம் கடோத்கஜனுக்கு ஒரு பெரிய ஒரு 100 அடி 150 அடிக்கு ஒரு சிலை இருக்கும், ஸ்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணிட்டு போனேன்னா பீமனுக்கு ஒரு ஸ்டாச்சு இருக்கும் ஒரு 100 அடிக்கு. அந்த கடோத்கஜன் பீமன், கடோத்கஜன் எப்படி பிறந்தாங்கிறது இங்கே நமக்கு தெரிய வரும். அப்படி இது மாதிரி காடு காடாக ஊராக போயின்னு இருப்பா. அங்கே தான் வந்து அந்த திரௌபதி மகாராஜாவோட சுயம்பரம், திரௌபதிக்கு சுயம்பரம் நடக்கும். அந்த திரௌபதியை வந்து சுயம்பரத்தில் வந்து நம்ம அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பீஷ்மருக்கு தெரிய வரும். பீஷ்மர் வந்து அவளை வர சொல்லிடுவாள், நீங்கள்லாம் இனிமேல் அங்கே இருக்கப்படாது, காட்டில் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி
தே வில் ரிட்டர்ன் பேக் டு ஹஸ்தினாபுர். ஸோ அதுக்கப்புறம் வந்த உடனே வந்து சரி வா எல்லாரும் திருப்பியும் ஒத்துமையாக இருக்க முடியாது, அவளுக்கு ஏதாவது ஒரு சிறிய பகுதியாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ராஜ்யசபையில் டிசைட் பண்ணி காண்டவ வனம்னு ஒரு சின்ன பகுதியை வந்து ஒரு வெரி 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 ஸ்மால் போர்ஷன் ஆஃப் அ ஃபாரஸ்ட், ஒரு பேரன் லேண்டு, அதில் ஒன்றுமே விளையாது, அப்பேற்பட்ட ஒரு நிலத்தை வந்து துரியோதனன் அவளுக்கு கொடுப்பான். முதல்ல பார்த்த உடனே அதை பார்த்தாலே வயிறெறியும். அந்த மாதிரி ஒரு நிலம், இதை வச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு அவள் யோஜனை பண்ணிட்டு இருக்கச்சே நமக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா எப்போவுமே அவள் கூட இருக்கார். அவர் வந்து அந்த திரௌபதி சுயம்பரத்தில் தான் கிருஷ்ணன் அங்கே வருவார். அதுக்கப்புறத்துலேருந்து அவளுக்கு கிருஷ்ணனோட இன்ட்ரடக்ஷன் அந்த மகாபாரதத்தில். அதுக்கப்புறத்துலேருந்து கிருஷ்ணன் எப்படி அவளுக்கு ஒத்தாசை பண்ணுறாருங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நான் வந்து மகாபாரதத்தை வந்து ரொம்ப சுருக்கி 5 நிமிஷத்தில் சொல்ல பார்க்குறேன். இட் இஸ் அ சேலஞ்சு. நிறையா விட்டுருப்போம் நம்ம இதில் நம்ம சொல்லும்போது. அதனால் குந்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மாத்திரம் நான் சொல்லிட்டு வரேன். எத்தனை எல்லாம் கஷ்டப்பட்டாங்கிறத அவள் வந்து அது ஒரு பாக்கியமாக சொல்லிட்டு வருவோம். கஷ்டப்பட்டானே சொல்ல மாட்டான் அவள் வாயிலேருந்து. அந்த மாதிரி ஒரு பாக்கியமாக சொல்லிட்டு வருவோம். அந்த காண்டவ வனத்தை வந்து அவன் மயன் அந்த இவாளெல்லாம் விஸ்வகர்மா அவளெல்லாம் வச்சுண்டு அதை வந்து ஒரு இந்திரபிரஸ்தமாக்கிடுவான். இந்திரனே வியக்கும்படியாக இந்திர லோகம் எப்படி இருக்குமோ அப்பே இந்த பேரன் லேண்டை எடுத்து அந்த உதவாத அந்த நிலத்தை எடுத்து ஒரு இந்திரனே வியக்கும்படியாக இந்திரபிரஸ்தமாக, அதுதான் இப்போ நம்ம நியூ டெல்லின்றமே தான் இந்திரபிரஸ்தமாக ஆக்கிடுவான். அதை ஆக்கி ஒரு பெரிய மாளிகை கட்டி மயன் பங்களா அப்படின்வோமே, நம்ம பாத்திலலாம் சொல்லுவோம் ரொம்ப நாளாக இருக்குன்னா அந்த வீடு வந்து மயன் பங்களா மாறி இருக்குடா அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கு வந்து துரியோதனாதிகள்லாம் இன்விடேஷன் வந்து பாருங்கடா ஒரு பார்ட்டி கொடுப்பா இல்லையா, அதில் வந்து இவன் எப்படி துரியோதனன் வந்து வழுக்கி விழுந்துருவான், அந்த திரௌபதி சிரிப்பா, உடனே அதுதான் இட்ஸ் அ ரீசன் ஃபார் த மகாபாரதா வார் அப்படின்லாம் சொல்லுவாள். ரைட். ஸோ எனிவே அதுக்கப்புறம் வந்து துரியோதனன் வந்து இவாளை இந்த டைஸ் கேமுக்கு இந்த பகடை ஆட்டத்துக்கு கூப்பிடுவான். அதில் வந்து இந்த சூதாட்டத்துக்கு அவளை கூப்பிட்டு சூதாட்டத்தில் வந்து தோற்று போய் அப்போ திரௌபதியோட வஸ்திராபரணம் அதெல்லாம் ஆகி திருப்பியும் அட் த எண்டில் வந்து ஒரு மாதிரி சமாதானம் மாதிரி ஆகி திருப்பி 2வது முறை சூதாட்டத்துக்கு கூட கூப்பிட்டு தோற்று அப்போ தான் வந்து அவள் வந்து துரியோதனன் சொல்லிடுவான், நீங்கள் 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், இன்காக்னிட்டோ மறைவாக இருக்கணும், 13 வருஷம் வெளியில் இருக்கணும், அதில் வந்து 1 வருஷம் வந்து மறைவாக இருக்கணும். அந்த 12 வருஷம் ப்ளஸ் 1 வருஷத்தில் வந்து அவள் அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் ரொம்ப ஒரு இதுவாக வந்து எடுத்துண்டு பாக்கியமாக எடுத்துண்டு அதில் நிறைய முனிவர்கள் அதில் இருப்பா, நிறைய சத்விஷயங்கள், நிறைய முனிவர்களோட அனுகிரகம், நிறைய விஷயங்கள் நடக்கும் அதில். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வந்து 13 வருஷம் ஆகிடுத்து வந்தால் உங்களுக்கு ராஜ்யம் தரேன்னு சொன்னான் இல்லையா துரியோதனன். ஸோ ராஜ்யம் கொடுப்பா, எங்களுக்கு வந்து 5 ஊர் கொடு, 5 நாடு கொடுன்னு கேட்பா, தரமாட்டான், 5 நகரம் கொடுன்னு கேட்பா, 5 வீடாவது கொடுன்னு கேட்பா, எதுவுமே ஒரு குந்துமணி கூட தரமாட்டேன்னு விடுவான் இல்லையா. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து தூது போவார், சமாதான தூது போவார். இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பலிக்காது. கடைசியில் மகாபாரத சண்டை ஆரம்பிக்கும். 18 நாள் யுத்தம். இந்த 18 நாள் யுத்தத்தில் வந்து துரியோதனாதிகள் கிட்ட 11 அக்ஷோகிணிகள் சண்டை. அதில் ஒரு அக்ஷோகிணி எத்தனை பெருசு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி நம்ம மகாபாரத கதையெல்லாம் சொல்லியிருக்கோம். இவாகிட்ட 7 அக்ஷோகிணிகள் தான் இவாகிட்ட சேனைகள். யார்கிட்ட? பாண்டவாகிட்ட. அவாகிட்ட 11. அப்பேற்பட்ட சேனைகளை வச்சுட்டு சண்டை. இவர் என்ன பாண்டவர்கள் பக்கம் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ஆர்மியே அப்படியே அவளுக்கு கொடுத்துருவார் துரியோதனனுக்கு. கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் பாண்டவர்கள் பக்கம் இருந்து இந்த தேரோட்டியாக வந்து இந்த யுத்தம் நடக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இருக்கிறச்ச இந்த 18 நாள் சண்டை இது வந்து ரொம்ப ப்ரீஃபாக நம்ம சொல்லிட்டு போகிறோம். முதல் 10 நாள் வந்து பீஷ்மர் தான் வந்து சேனாதிபதி, அவர் தான் கமாண்டர் இன் சீஃபு. அடுத்த 11ஆம் நாள்லேருந்து 15ஆவது நாள் வரைக்கும் துரோணர் கமாண்டு. அதுக்கப்புறம் 16லேருந்து 17 கர்ணன் கமாண்டு. 18ஆவது வந்து கர்ணன் விழுந்தா விட்டு சல்யன் கமாண்டு இல்லையா. இப்போ இந்த மாதிரி நடக்கிறச்ச 18ஆவது நாள் எல்லாரும் அடித்து கீழே விழுந்து எல்லாரும் மாண்டு போயிடுவா. துரியோதனன் குத்துயிருமா கொலையுருமா கிடப்பான். பீமன் வந்து அவனை கதையால் அடித்து தொடையில் அடித்து கிடப்பான். அப்போ தான் வந்து அஸ்வத்தாமன் வருவான். அஸ்வத்தாமனுக்கு இந்த கமாண்டர் இன் சீஃப் சேனாதிபதி பொசிஷன் கொடுக்கல.
ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். எல்லாமே கிருஷ்ணருடைய வேலையும் நமக்கு தெரியும், எல்லாம் கிருஷ்ண லீலை தான் எல்லாமே இல்லையா. இப்போ குத்துயிரும் குலையுருமாக கிடக்கிற துரியோதனன்ட்ட போய் அஸ்வத்தாமா ஒரு சபதம் பண்ணுவான், ஐ ஆம் கோயிங் டு டேக் சார்ஜ் நவ். ஸோ மகாபாரதத்தில் எல்லாரும் போயாச்சு, இவன் குத்துயிரும் கொலையுருமா இவன் கிடக்கிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கச்சே மொத்தம் புழைச்சவ யார் இருப்பாள்? அஸ்வத்தாமா இருப்பான், கிருத்தவர்மா இருப்பான், கிருபாச்சாரியார் இருப்பார், கர்ணனோட புள்ள ஒருத்தன் இருப்பான் ரிஷகேத்துன்னு, யுயுத்சுன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து கௌரவன், துரியோதனனோட 101வது இது, 100 பிள்ளைகள், 101 ஒரு பிள்ளை, அதுக்கப்புறம் 102வது ஒரு பொண்ணு. அந்த யுயுத்சு வந்து ஈ ஃபாட் ஃபார் பாண்டவாஸ், அவன் உயிரோடு இருப்பான். சாத்தியகி இருப்பான், கிருஷ்ணர் இருப்பார், பஞ்ச பாண்டவா இருப்பான் இதில். அதுக்கப்புறம் திரௌபத் மகாராஜா இருப்பார், அவள்லாம் போயிடுவா கடைசியில். திரௌபத் மகாராஜா, திருஷ்டத்யுமன் அவள்லாம் வந்து இப்போ இனிமேல் தான் சாக போகிறா. அண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்சே அஸ்வத்தாமா வந்து ஒரு சபதம் எடுத்துப்பான், பஞ்சபாண்டவர்களை நான் போய் அழிச்சு விட்றேன் அப்படின்னு ஒரு சபதம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். இப்போ அஸ்வத்தாமா வந்து துரியோதனன்கிட்ட சபதம் பண்ணிடுறான், சிவன்கிட்ட வரம் வாங்கிட்டுருவான், இன்றைக்கி நம்ம பாண்டவனை நான் எப்படியா ஜெயிக்கணும்னு. சண்டையெல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ சிவனும் வரம் கொடுத்து விட்றார் ஆஃப்டர் கன்சல்ட்டிங் கிருஷ்ண பகவான். ஸோ ராவா வந்து அந்த பாசறைக்கு போகிறான் அஸ்வத்தாமா கத்தி எடுத்துட்டு. அதுக்குள்ளே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், தர்மன்கிட்ட சொல்லி, இன்றைக்கி நம்ம யுத்தத்தில் ஜெயிச்சுருக்கோம், நம்ம இன்றைக்கி பாசறையில் போய் படுத்துக்கப்படாது, நம்ம யுத்த களத்துலேயே படுத்துக்கணும், நம்ம முக்கிய கர்த்தாக்கள்லாம் நம்மளால் பாண்டவர்களையும் திரௌபதியும் அழிச்சுட்டு இதுக்கு போய்டுறார், யுத்த காலத்துக்கு அழிச்சுட்டு போய்டுறார் ராவா. ஸோ இவன் ராத்திரி வரான், அங்கே திருஷ்டத்யுமன் படுத்துன்னு இருக்கான், உபபாண்டவர்கள் படுத்துன்னு இருக்கா, எல்லாரும் வாளால் வெட்டிடுறான். தூங்கிகிட்டே இருக்கச்சே தூக்கத்தில் உபபாண்டவர்களையும் அவனையும் கொலை பண்ணிட்டு உபபாண்டவர்களோட தலையை எடுத்துன்னு போய் துரியோதனன்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான். துரியோதனங்கிட்டேருந்து ஒரு பெரிய இது வாங்கணும், மெடல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். துரியோதனன் இப்படி பண்ணிட்டியடா ஒரு காரியம், துரியோதனாலே தாங்கிக்க முடியல அவன் பண்ண காரியம், எங்கள் சந்ததிகளே இல்லாமல் பண்ணிட்டியே, எனக்கு யாராவது நாளைக்கு எங்கள் பித்ருக்கள்னு யாராவது தர்ப்பணம் பண்ணுவான், தர்ப்பணம் பண்ணுறது கூட ஆள் இல்லாத பண்ணிவிட்டியடான்னு துரியோதனன் வாஸ் நாட் ஹாப்பி வித் தி ஆக்ட் ஆஃப் அஸ்வத்தாமன். இந்த விஷயம் மத்தானா வந்து அவள் தூங்கி எழுந்து வந்து பாப்பா, திரௌபதி வந்து கதருவா, இந்த மாதிரி குழந்தைகளை வந்து கொண்டுட்டானே இந்த பாவி, அந்த கொன்ன பாவி யாருன்னு இது பண்ணுறச்சே கடைசியில் அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் இது அஸ்வத்தாமனோட வேலையாக இருக்கும்னு. ஸோ அஸ்வத்தாமன் உடனே தேரை போட்டு கிருஷ்ணா தேரை எடுன்னு ரதத்தில் அஸ்வத்தாமனை துரத்திட்டு போவாள். அவன் என்ன பண்ணுவான், எங்கேயாவது நம்மளை துரத்தரான்னு சொல்லிட்டு நம்ம வியாசர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிடுவோன்னு வியாசரோட ஆசிரமத்துக்கு நோக்கி போயிடுவான். வியாசர் ஆசிரமத்துக்கிட்ட போவான். இருந்தாலும் அவனுக்கு பயம், நம்மளை எங்கேயாவது பிடிச்சுடுவாளேன்னு அந்த போகிற அவசரத்தில் பிரம்மசிரஸ்னு ஒரு அஸ்திரத்தை தூக்கி அவன் மேலே விட்டுட்டு போயிடுவான். அது வந்து பிரம்மாஸ்திரத்தோட மிக பவர்ஃபுல் வெப்பன் அது, அந்த பிரம்மசிரஸ். அதை இவா துரத்திண்டு வருவா, கிருஷ்ணனும் அர்ஜுனனும். கிருஷ்ணன் சொல்லுவார், அவன் பிரம்மசிரஸை விட்டுட்டான்ப்பா, இதை வந்து நீ அடிக்கணும்னா ஒரே ஒரு அஸ்திரம் தான் அதுக்கு, பிரதி பிரம்மசரஸ், இன்னொரு பிரம்மசரஸை நீ விடுனோடனே விட்டுடுவான். இவன் விட்டவுடனே அங்கேருந்து வியாசர் வாழலாம் ஓடி வருவா ஆசிரமத்துலேருந்து. இது வந்து நம்ம இட் இஸ் அ வெரி லீத்தல் வெப்பன், உலகத்தையே அழிச்சுவிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டேடா 2 பேரும் அப்படின்னு 2 பேரையும் கூப்பிடுவா, அஸ்வத்தாமா அர்ஜுனனையும் 2 பேரையும் கூப்பிடுவா. கிருஷ்ணனும் அங்கே இருப்பார். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பேன். கிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுனனை பார்த்து, நீ வந்து அர்ஜுனா யூ வித்ட்ரா த வெப்பன், நீ பிரம்மசரஸை வாபஸ் வாங்கினோடனே அர்ஜுனன் வாபஸ் வாங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த மந்திரம் தெரியும். அஸ்வத்தாமன் திருன்னு முழிப்பான். ஏன்னா அஸ்வத்தாமனுக்கு அதை திரும்பி பெறுவதற்கான மந்திரம் அவனுக்கு தெரியாது. மாட்டிப்பான். வியாசருக்கு பயங்கர கோபம். அவனை நீ என்ன அவர்கிட்ட சரணாகதி வாங்கணும்னு வருவான். அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணனோட லீலை இது. கிருஷ்ணன் உடனே அவனை பார்ப்பார், அர்ஜுனனை பார்ப்பார். அர்ஜுனா, நீயே அந்த அஸ்திரத்தையும் வாபஸ் வாங்கிடும். நம்ம வியாசர்கிட்ட கேட்பான், இந்த அஸ்வத்தாமாவை என்ன பண்ணலாம்னு. அஸ்வத்தாமா என்ன பண்ண, நீங்கள் என்ன பண்ணணும்னு தோன்றதோ, இப்போ ஏற்பட்ட பாவி அவன் என்ன பண்ண பாவத்துக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்குறோன்னு நினைக்கிறவளோ பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிடுவார். ஸோ அஸ்வத்தாமா தேர் காலில் கட்டி தரன்னு தேரை ஓட்டி தேர்காலில் கட்டி இழுத்துட்டு வருவா திரௌபதிக்கு முன்னாடி. திரௌபதிக்கு முன்னாடி நிற்க வச்சு, மாதிரி நம்ம குழந்தைகளை கொன்னவன் இவன் தான்,
இவனை கொல்வதற்கு தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியல. கிருஷ்ணன் சொல்லிடுவார், அர்ஜுனா அவனை வதம் பண்ணு அப்படின்னு விடுவார். உடனே திரௌபதி அங்கேருந்து வருவா. இந்த திரௌபதி இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் தி பாஞ்சாலி சபதம் பண்ண திரௌபதி வேற, இங்கே நம்ம இப்போ பார்க்குற திரௌபதி வேற. திரௌபதி சொல்லுவோம், நான் எப்படி குழந்தைகளை பறி கொடுத்துட்டு தவிக்கிறேனோ அந்த தாய், அந்த மாதிரி அவள் அம்மாவுக்கு வந்து இவன் வாத்தியாரோட பிள்ளை, நமக்கு வாத்தியாரோட பிள்ளை இவன். அந்த தாய் இவனுக்கு அவளுக்கு இவன் ஒரே பிள்ளை, இவனை திறந்துட்டோம் நான் தவிக்கிற மாதிரி அந்த தாய் தவிக்கப்படாது, அதனால் தயவுசெய்து இவனை கொல்ல வேண்டான்னு அவ சொல்லிடுவோம். பீமனுக்கு பொறுக்காது, இந்த மாதிரி இதெல்லாம் வேதாந்தங்கள்லாம் பேசுகிறாங்க, இப்போது நமக்கு இதுக்கு டைம் கிடையாது, கில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாஞ்சிட்டு வருவான். அப்போ அர்ஜுனனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்ப்பான். கிருஷ்ணன் சூச்சகமாக அவள் கண்ணை காமிப்பான். அர்ஜுனன் புரிஞ்சுட்டு அவன் சிகையை இந்த அறுத்துட்டு அவனோட குடுமையை அறுத்துட்டு அவன் முன்னாடி சிரோரத்னம்னு ஒன்று வச்சுட்டுருப்பான். அந்த சிரோரத்தனை கட் பண்ணி கொடுமையை முண்டனம் பண்ணி அமுச்சுடுவான். பிராமணனுக்கு அந்த குடுமையை கட் பண்ணி அமிச்சாலே அது மரணத்துக்கு சமானமாக. அப்பேற்பட்ட ஒரு மான அவமானம் இவன் தலையை நிமிந்தே பார்க்க மாட்டான். அஸ்வத்தாமா மானபங்கம் பண்ணி அமுச்சு விட்ருவான் அவனை. அவன் போனவன் சும்மா இருக்க மாட்டான். இந்த பாண்டவ வம்சமே இல்லாத பண்ணிடுறான்னு நான் அப்பாண்டவ அஸ்திரம்னு ஒன்று வந்து உத்தரையோட கர்ப்பத்தை நோக்கி அமுச்சுடுவான். உத்தரை வந்து அபிமன்யுவோட மனைவி. அபிமன்யு சண்டைக்கு போகிறச்சே உத்தரை கர்ப்பமாக இருப்பாள். அபிமன்யுவை வந்து நமக்கு எல்லாரும் தெரியும், சக்கர வியூகத்தில் வந்து எல்லாருமா சேர்ந்து அநியாயமாக அவனை வதம் பண்ணிவிடுவாள். அப்போ உத்தர கர்ப்பமாக இருக்கச்சே அந்த கர்ப்பத்தை நோக்கி இந்த அபாண்டவ அஸ்திரம் வரும். உடனே உத்தரை வந்து நேராக அங்கேருந்து தன்னுடைய மாமியாரான சுபத்திரைகிட்ட போவோம். சுபத்திரை வந்து அங்கேருந்து குந்திகிட்ட வருவோம். சுபத்திரை குந்தி சொல்லுவோம், நீ வந்து பகவான்கிட்ட போய் சரணாகதி பண்ணுன்னு சொல்ல உத்தரை வந்து பகவான்கிட்ட சரணாகதி பண்ணி, பகவான் எப்படி அந்த கருக்குள்ளே உத்தரையோட கர்ப்பத்துக்குள்ளே பூந்து கறிக்கட்டையாக இருக்கிற அந்த குழந்தைய வந்து பகவான் காப்பாற்றுவார். உத்தரேன்னா ரொம்ப சிரேஷ்டமான ஒரு பெயர்னு சொல்லுவாள் பெரியவாள்லாம். ரொம்ப உத்தமமான ஒரு உன்னதமான ஒரு உயர்தரமான ஒரு உயர்ந்தவள் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் உயர்ந்தவள்ங்கிறதுக்கு நிறைய வியாக்கியானம் கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். அதாவது தேவகி வந்து கிருஷ்ணரை கர்ப்பத்தில் சுமந்ததுனால அவள் உயர்ந்தவள்னு ஒரு விதமாக, கௌசல்யா ராமரை கர்ப்பத்தில் சுமந்திருக்கா, அவளெல்லாம் விட உத்தரை உயர்ந்தவள். நான் எப்படிறான்னா அவர் பகவானையும் பாகவதனையும் சுமந்திருக்காள். பரீட்சித்துங்கிற பாகவதனை சுமந்திருந்தா அப்போ ஒரு நிமிஷம் சில வினாடிகள் பகவான் உள்ள அவளோட கருப்பைக்குள்ளே புகுந்து அந்த குழந்தையை காப்பாற்றினர். அதனால தான் பரீட்சித்துக்கு கர்ப்பஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவாள். கர்ப்பத்திலேயே சாட்சாத்காரம் பகவான் சாட்சாத்காரம் அந்த பரீட்சித்துக்கு. அந்த ரெண்டு பேரையும் சில வினாடிகள் பகவானும் அவரோட கருவில் இருந்திருக்கார், கருப்பையில் இருந்திருக்கார். அதனால் உத்தரை வந்து பகவான் பாகவதன் ரெண்டு பேரையும் சுமந்ததினாலே அவள் உயர்ந்தவள், அந்த காரணப்பெயர் அப்படி சொல்லுவாள். அப்பேற்பட்ட உத்தரை சரணாகதி பண்ணி பரீட்சித்தை காப்பாற்றுவா. இதெல்லாம் முடிஞ்சா விட்டு கிருஷ்ணர் எல்லாம் முடிஞ்சுதுரா, நம்ம காரியம் முடிஞ்சுதுரா, நம்ம ஊருக்கு போகலாண்டான்னு கிளம்பறச்சே நம்ம குந்தி வாசலுக்கு வருவா. குந்தி அங்கேருந்து வந்து பகவானை நமஸ்காரம் பண்ணுவோம். நமஸ்காரம் பண்ண உடனே பகவானுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கிருஷ்ணன் கேட்பார், என்னத்த குழந்தையான என்ன போய் இப்படி நீங்கள் சேவிக்கலாமா? இப்போது நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமே அண்ணா இந்த குந்தி ஸ்துதியை எப்படி அனுபவித்தார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்க்கலாம். எப்படி வந்து குந்தி வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ண உடனே பகவான் ஆச்சரியமாகி என்னத்த என்ன போய் நீங்கள் சேவிக்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்பார். இது அடுத்த சத்சங்கத்தில் நம்ம பார்ப்போம். நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம் அக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் சம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச நியூனானி சாதிரிக்தானி சமக்ஷ புருஷோத்தம கோபீகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.